கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் சம்பந்தப்பட்ட தாவேகா மட்டுமன்றி ஆளும் திமுக மீதும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கரூர் சம்பவத்தில் திமுக தாவேகா இரு தரப்புக்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டை உலுக்கிய இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. இந்த விபத்திற்கு பிறகு விஜய் கட்சிக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது. எனவே கரூர் சம்பவம் தேர்தல் அரசியலில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இதை வைத்து இனி வகுக்கப்பட இருக்கும் தேர்தல் கணக்குகள் தான் கவனிக்கப்பட வேண்டியதாகும். கரூர் சம்பவத்திற்கு பின் தாவேகாவிற்கு அதிமுக பாஜக தரப்பில் இருந்து பல ஆதரவு கரங்கள் நீட்டப்பட்டு வருகின்றன. விஜயும் கூட தங்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த அரசியல் தலைவர்களுக்கு நன்றி கூறியிருக்கிறார். இதனால் தற்போதைக்கு பலமான கூட்டணியுடன் இருக்கும் திமுகவை வீழ்த்த விஜய் அதிமுகவுடன் கைகோர்ப்பாரா என்ற கேள்வியும் அனைவரிடத்திலும் உள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலில் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் என்று விஜய் அறிவித்திருந்தார். ஆனால் தற்போதைய சம்பவங்களை வைத்து பார்த்தால் உத்திகளை மாறும் என்றே தெரிகிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தாவேகா கொண்டுவர பாஜக தரப்பு தீவிரமாக முயன்று வருகிறது. மேலும் தேமுதிக மற்றும் நாம் தமிழர் வாக்குகளில் கணிசமான சதவீதம் விஜய் பக்கம் வரலாம் என்றும் பாஜக கருதுகிறது. இதன் காரணமாகவே விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயல்கிறது. அதே நேரம் அதிமுக உடனான கூட்டணி பாதிக்கப்படுவதையும் பாஜக விரும்பவில்லை. இதனால் விஜய்க்கு முதல்வர் அல்லது துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தையும் போய்க் கொண்டிருக்கின்றது. இவர்கள் கூட்டணி முடிவானால் விஜய் பிரதமர் மோடியை டெல்லியில் சந்திக்கவும் வாய்ப்பிருக்கலாம். பாஜகவின் இந்த காய் நகர்த்தலுக்கு விஜயின் ரியாக்ஷன் என்ன, அவரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.